அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள். கார்த்திகை 17ஆம் தேதியான டிசம்பர் 2ஆம் தேதி இன்றைய தினம் திங்கட்கிழமை சந்திர தரிசனம் நாளாக வந்திருக்கின்றது. இந்த சந்திர தரிசன நாளில் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு 3ஆம் பிறையான பரிகாரத்தை நாம அனைவருமே வழிபாடு செய்தால் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்புடனே வாழலாம் என்பதை இந்த பதிவில் நம்ம பார்த்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்குரிய மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும். இந்த சிவபெருமானுக்குரிய கிழமையாக திகழ்வது என்றால் இது திங்கட்கிழமைதான். இந்த திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை என்பது சிவபெருமானின் வழிபாட்டிற்கு அற்புதமான ஒரு நாளாகவே திகழ்கின்றது. இன்றைய தினம் சந்திரனின் ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருக்கும் என்றே நம்பப்படுகிறதுங்க. இப்படிப்பட்ட நாளில் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும். சகோதரிகளே, சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு இருப்பதுதான் 3ஆம் பிறை. இந்த 3ஆம் பிறை வரக்கூடிய நாளில் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்பவர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்றே சொல்லப்படுகிறதுங்க. இந்த 3ஆம் பிறையானது சந்திர பகவானுக்குரிய கிழமையான திங்கள் கிழமையுடன் சேர்ந்து வருவதால் அதற்கு இன்னமும் அதிக பலனே இருக்கின்றது. வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வாழலாம். சகோதரிகளே, இன்றைய தினம் திங்கள் கிழமையில் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதியான மாலை 5:31 முதல் 6:29 3ஆம் பிறை தெரியும். நீங்கள் அனைவருமே இதை பார்த்து கண்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் சந்திர தரிசனத்தை செய்வதோடு இந்த பரிகாரத்தையும் செய்யலாம். ஒருவேளை இந்த நேரத்தை தவறவிட்டவர்கள் இன்று இரவு 12 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம்ங்க. இந்த பரிகாரத்திற்கு சந்திர பகவானுக்குரிய முக்கியமான பொருள் என்ன என்று பார்த்தால் அது பச்சரிசி தான். நம் வீட்டில் அனைவரது வீட்டிலும் இந்த பச்சரிசி நாம வைத்திருப்போம். அடுத்ததாக அதில் 2 ரூபாய் நாணயமும் 2 ஏலக்காயும் 2 கிராம்பும் இதை சேர்த்து இந்த பரிகாரத்தை நாம செய்யலாம். 2 என்பது சந்திர பகவானுக்குரிய எண் என்பதால் அனைத்தையுமே 2 என்ற எண்ணிக்கையிலே நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை போட்டு பச்சரிசிக்கு மேல 2 ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த நாணயத்திற்கு மேல் 2 கிராம்பு 2 ஏலக்காய் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கிண்ணத்தை எந்த இடத்தில் நாம பணம் வைக்கிறோமோ அந்த இடத்திற்கு பக்கத்திலே வையுங்கள். பீரோவாக இருந்தால் பீரோவிற்கு பக்கத்தில் வைக்கலாம், அல்லது லாக்கராக இருந்தால் லாக்கருக்கு பக்கத்தில் வைக்கலாம். இன்று இரவு முழுவதுமே இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை பச்சரிசியை மட்டும் எடுத்து எறும்பு இருக்கும் இடத்தில் போட்டு விடுங்கள். 2 ரூபாய் நாணயத்தையும் கிராம்பையும் ஏலக்காயும் ஒரு கவரில் போட்டு பணம் இருக்கும் இடத்திலே வைத்துக் கொடுங்கள். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 3ஆம் பிறை நாளன்று இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்வதால் சந்திர பகவானின் அருளும் சிவபெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று செல்வ வளம் அதிகரிக்குங்க. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும் வாழ முடியும். இந்த பரிகாரத்தை நாம எந்தவித வழிபாடும் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த தாந்திரிக பரிகாரத்தை நாம முழு மனதுடன் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் செல்வ வளம் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் என்று நாம இந்த பதிவில் நாம தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.